ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேரை பற்றி தாங்க. ஹேர் வந்து இப்போ இந்த பனி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். வெளியில் போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து வீக்லி ட்வைஸ் எடுப்போம். ஸோ இந்த பனி சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 தடவையாவது நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து ஆலிவ் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் அது ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ஒரு மசாஜ், லைட் மசாஜ், ஒரு 10 to 15 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேரில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வந்து இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்ப இலை இருக்கு இல்லையா, அந்த வேப்ப இலையை வந்து பாயில் பண்ணி அந்த வாட்டரை ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் அது உள்ளே வச்சு அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து நம்மளோட ஹேரில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேரில் இருக்க டல்னஸ் வந்து போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். கண்டிஷ்னர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து மிடில் லென்த்லேருந்து எண்ட்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணணும். ரூட்ஸில் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிஷ்னர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன். கண்டிஷ்னர் வந்து நீங்கள் பனானா இருக்குது இல்லையா, ஸோ பனானாவை வந்து கட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு ஜஸ்ட் வந்து ரின்ஸ் அவுட் பண்ணிங்கனாலே உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ பளபளன்னு இருக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த பனிக்காலத்தில் வர ப்ராப்ளம்ஸால் உங்களோட ஹேர் வந்து உங்களுக்கு ட்ரையாவோ டல்லாவோ தெரியாது. இந்த பேக் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.